ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி ஸ்வீட் கல்தாப்பம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஸ்வீட்காக வெல்லம் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் வெல்லத்தை மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு வெல்லம் எடுக்கணும்னா, நம்ம 1 கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கோம். ஸோ அதில் 1/2 கப் அளவுக்கு அளந்து வெல்லத்தை எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஸ்டவ்வில் வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சேர்த்த வெல்லம் நல்லாவே மெல்ட் ஆயிடுச்சு. அதை நம்ம ஓரமாக இறக்கி வச்சிடலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா தான் மாவில் சேர்க்கணும். இப்போ சேர்க்கக்கூடாது, அதனால் ஆற விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மாவை அரைச்சிக்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 1 கப் அளவுக்கு தான் பச்சரிசி எடுத்திருக்கேன். 4 மணி நேரம் மினிமம் ஊற வச்ச பச்சரிசி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ அதை மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். அது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் அது கூடவே 1/4 கப் அளவுக்கு வெள்ளை சாதம், அதாவது நம்ம வடித்து வச்சுருப்போம்ல அந்த வெள்ளை சாதத்தை சேர்த்துக்கலாம். அது கூடவே இன்னும் கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப தண்ணியாக அரைக்கக்கூடாது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற வெல்லத்தை நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற குப்பைங்க நம்ம மாவில் சேராமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வெல்லத்தையும் சேர்த்தாச்சு. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லா மாவையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இப்போ நம்ம அது கூடவே ஒரு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். அதாவது சோடா உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது கல்தாப்பம் எப்படி ஊற்றுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி கல்தாப்பம் பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கூடவே கொஞ்சம் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு பாதி வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் கலராக மாறணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மாவு சேர்க்கணும். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம 4லேருந்து 5 கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம 5 கரண்டி மாவு சேர்த்துருக்கோம். அதை நம்ம இப்போது மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு அப்படியே மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வேக வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கல்தாப்பம் நல்லாவே வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போது அதை திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு அப்படியே ஓப்பனாக வேக விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்திங்கன்னா 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லாவே வெந்து வந்திருக்குது கல்தாப்பம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பீஸ் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களே பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.